Welcome to Electrical Brains. இன்னைக்கு நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா that is about 8-bit multiplication. ஆல்ரெடி என்னோட previous வீடியோல வந்து நான் மல்டிபிட் அடிஷன் எப்படி செய்யணும்ங்கறத வர்க்கிங்காக இம்ப்ளிமென்ட் பண்ணி காமிச்சேன். ஓகே, சோ இன்னைக்கு வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து எப்படி வர்க் ஆகுதுங்கறத பார்க்க போறோம் and also 8051 கிட்ல இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு எடுத்து காட்ட போறேன். ஓகே, சோ இது வந்து இப்ப பாருங்க நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, என்னோட ப்ரோக்ராமுக்கு நான் ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து ஆரிஜின் செட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் ஆரிஜின் 8100ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ 8100ன்னு செட் பண்ணியிருக்கனால அப்போ என்னோட அட்ரஸ் வந்து என்னவாக இருக்கும், 8100ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் வந்து ஹெக்ஸா கோட் எல்லாமே எழுதி வச்சிட்டேன். ஓகே, ஆல்ரெடி ஆப்கோட் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி ஹெக்ஸா கோட் எழுதுங்கிறத நான் ப்ரீவியஸில் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண ஆரிஜின் வந்து செட் பண்ண போகிறேன். ஓகே, so I'm going to set my origin as 8100. Okay, so நீங்க இந்த origin வந்து என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம் as like your wish. Okay, so next என்னோட ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட இன்புட்ஸ் எல்லாம் நான் வந்து இப்போ இன்சைட் த ப்ரோக்ராம் கொடுக்கல. ஓகே, ஸோ இன்சைட் த ப்ரோக்ராம் நான் வந்து இன்புட்ஸ் கொடுக்கல, செப்பரேட்டாக தான் இன்புட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட இன்புட்ஸ் கொடுக்கறதுக்காண்டி நான் வந்து ஒரு மெமரி லொக்கேஷன் வந்து அலாட் பண்ண போகிறேன். That is the memory location 8500 நான் இங்க எடுத்துக்கேன். Okay, so load dptr as 8500. so இந்த data pointer location நீங்க எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். Okay, so இத வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் data pointerல இருக்குறத நான் accumulatorக்கு மூவ் பண்ண போறேன். Okay, so I'm going to move dptr from x நாலே நமக்கு வந்து என்னது external RAM-ல இருந்து access பண்ணுதுன்னு அர்த்தம். So that is from external RAM to accumulator. Okay, so இப்படி மூவ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பாருங்க, டேட்டாஸ் வந்து நான் accumulatorல இருக்கிறத b-க்கு மூவ் பண்ண போறேன். Okay, actually multiplication and division அப்படினாலே நமக்கு வந்துட்டு b ரெஜிஸ்டர் வந்து கண்டிப்பா ஆக்ட் ஆகும். Okay, b is a special function register. Wherever we are using a multiplication and division programs in 8051, without this B register, we cannot implement the execution. Okay, so we need a B register to store the higher order data bytes. Okay, so move from accumulator to B register. Okay, so first நான் வந்து என்னோட inputs வந்து 8500ல என்னோட first input நான் கொடுத்துருவேன். Okay, because I have loaded as 8500. இப்போ next வந்து நான் வந்து என்னோட inputs வந்து next inputs கொடுக்கணும். Because எனக்கு வந்து multiplicationனால என்னதா இனி 2 numbers. Okay, ஒரு நம்பர் நான் 8500ல கொடுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொரு நம்பர் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த நம்பரை நான் வந்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட அக்யூமுலேட்டரில் இருக்க அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை பி ரெஜிஸ்டரில் போட்டுட்டேன். ஓகே, now my accumulator is free. ஓகே, இப்போ என்னோட அக்யூமுலேட்டர் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், என்னோட இன்னொரு இன்புட்டை வந்து இந்த டேட்டா பாயிண்டரில் ஒரு லொக்கேஷன் இன்க்ரிமெண்ட் கொடுத்து நான் வந்து நெக்ஸ்ட் இன்புட்டை உள்ளே லோட் பண்ணுறதுக்காண்டி இந்த டேட்டா பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட் dptr. ஸோ இப்போ இந்த dptr வந்து எப்படி மாறிடும், 8501Hன்னு மாறிடும். ஸோ இந்த 8501ல் நான் என்ன பண்ண போகிறேன், செகண்ட் இன்புட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் இன்புட் நான் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்தது வந்து எதில் இருக்குது, டேட்டா பாயிண்டரில் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு மூவ் ஃப்ரம் டேட்டா பாயிண்டர் டு அக்குமுலேட்டர். ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி பி ரிஜிஸ்டரில் ஃபஸ்ட்டு டேட்டா ஸ்டோர் ஆகிட்டு. ஸோ இப்போ என்னோட அக்குமுலேட்டரில் இன்னொரு டேட்டா ஸ்டோர் ஆனால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு மூவ் டேட்டா ஃப்ரம் dptr to accumulator. ஓகே, on a register. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து அக்யூமுலேட்டரில் ஒரு டேட்டா இருக்குது அண்ட் ஆல்சோ இன் பி ரெஜிஸ்டர் ஐ எம் ஹேவிங் ஒன் டேட்டா. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஆப்ரேஷனாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். தட் இஸ் வாட்ஸ் மை ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷனுங்கிற ஆப்ரேஷன் இப்போ நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை A and B, that is data stored in A register and B register. Okay, so இப்போ என்னோட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகிட்டு, ஸ்டோர் ஆன டேட்டாஸ் வந்து எகெயின் நான் வந்து என்ன பண்ணணும்,
என்னோட ரிசீவர் சைடுக்கு கொண்டு வரணும், இல்லை தட்ஸ் யூசர் சைடுக்கு கொண்டு வரணும். ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து டேட்டா பாயிண்டர் லொக்கேஷன் வழியாக தான் நான் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் த டேட்டா பாயிண்டர், இன்க்ரிமெண்ட் dptr as 8000. இப்போ லாஸ்ட் ப்ரீவியஸ் நம்ம பண்ணது வந்து என்னது 8501. ஸோ இப்போ பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் 8502. ஓகே, 8502ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து என்னோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, தட் இஸ் த லோயர் ஆர்டர் அவுட்புட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், என்னோட டேட்டாஸ் வந்து இப்போ அக்குமுலேட்டர்லேருந்து நான் டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ண போகிறேன். ஓகே, மூவ் பண்ணால் மட்டும்தான் என்னால் வியூ பண்ண முடியும். ஸோ மூவ் டேட்டா ஃப்ரம் அக்குமுலேட்டர். ஏன்னா எனக்கு வந்து அவுட்புட் கிடைச்சது வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா அக்குமுலேட்டரில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அக்குமுலேட்டர்லேருந்து dptr மூவ் பண்ணுறேன். அகெயின் எனக்கு வந்து இதில் வந்து லோயர் ஆர்டர் பைட்ஸும் கிடைக்கும், ஹையர் ஆர்டர் பைட்ஸும் கிடைக்கும். ஓகே, ஸோ லோயர் ஆர்டர் பைட்ஸ்குள்ள அவுட்புட்டு எனக்கு வந்து தெரியணும், ஹையர் ஆர்டர் பைட்ஸ்குள்ள அவுட்புட்டு எனக்கு வந்து தெரியணும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேட்டா பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 8503ன்னு வரும். ஸோ இதில் எனக்கு வந்து ஹையர் ஆர்டர் பைட்ஸ்குள்ள அவுட்புட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். ஐ எம் கோயிங் டு மூவ் இட் ஃப்ரம் A to B to A. அதாவது B ரிஜிஸ்டர் இருக்கிறத நான் அகெயின் அக்குமுலேட்டருக்கு கொண்டு வர போகிறேன். மூவ் ஃப்ரம் ரிஜிஸ்டர் B to A. It is accumulator. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அகெயின் அக்குமுலேட்டர் இருக்கிறத 8503க்கு கொண்டு வரணும். அதாவது இதில் வந்து பியில் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா நம்மளுக்கு வந்து ஹையர் ஆர்டர் பைட்ஸ், அதை வந்து அக்குமுலேட்டருக்கு கொண்டு வரோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ டைரெக்டாக என்னால் பி ரிஜிஸ்டர்லேருந்து டேட்டா பாயிண்டருக்கு மூவ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பி ரிஜிஸ்டரில் இருக்கிறத அக்குமுலேட்டருக்கு கொண்டு வரேன். ஓகே, அகெயின் அக்குமுலேட்டர்லேருந்து எங்கே கொண்டு வரேன் அப்படின்னா டேட்டா பாயிண்டருக்கு கொண்டு வரேன். ஓகே, ஸோ மூவ் டேட்டா ஃப்ரம் accumulator to dptr. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா எனக்கு 8503ல் அவுட்புட் வந்து கிடைக்கும், விச் இஸ் த அவுட்புட் பி ரிஜிஸ்டருக்குள்ள அவுட்புட் வந்து இதில் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு டெர்மினேட் மை ப்ரோக்ராம். அதாவது என்னோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகிட்டு, ஸோ என்னோட ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ண போகிறேன். தட் இஸ் ஷார்ட் ஜம்ப் டு ஹால்ட். ஓகே, ஸோ நான் வந்து எப்போவுமே சொல்லியிருக்கேன் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஒரு டைரக்டிவ் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் அதே மாதிரி டைரக்டிவ் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ end of program or terminate of program. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராமோட ஒர்க்கிங். ஓகே, ஸோ டேட்டாஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி லோட் பண்ணுறோம் அண்ட் அகெயின் அதை வந்து எப்படி நம்ம வந்து அவுட்புட் லொக்கேஷனுக்கு கொண்டு வரோங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இதே மாதிரி தான் சிமிலர் கான்செப்ட் நம்மளுக்கு டிவிஷன்லேயும் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட அவுட்புட் வந்து எப்படி கிடைக்குங்கிறத பார்க்கலாம். தட் இஸ் ஹெக்ஸாடெசிமல் மல்டிப்ளிகேஷனில் எப்படி அவுட்புட் எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். ஓகே, சரி பாருங்கள், நான் வந்து ஜஸ்ட் ரஃபாக ஒரு அவுட்புட் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகே, தட் இஸ் 8500ல் என்னோட ஃபஸ்ட் இன்புட் போகும். ஓகே, தட் இஸ் மை ஃபஸ்ட் இன்புட். நான் வந்து 8500ல் கொடுக்க போகிறேன். ஓகே, தட் இஸ் 0 2 அண்ட் 8501ல் என்னோட செகண்ட் இன்புட் கொடுக்க போகிறேன். தட் இஸ் 0 3. ஓகே, ஸோ திஸ் வில் கோ டு பி ரிஜிஸ்டர், திஸ் வில் பி இன் ஏ ரிஜிஸ்டர். ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 0 6. ஓகே, ஸோ இது வந்து என்னது என்னோட லோயர் பைட் அண்ட் 0 0 வந்து என்னோட ஹையர் பைட். இது வந்து சிம்பிள் மல்டிப்ளிகேஷன். ஓகே, நம்ம நார்மலாக பண்ணுற மேத்தமெட்டிக்கல் மல்டிப்ளிகேஷன் இது. ஸோ நான் வந்து ஹெக்ஸாடெசிமல் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் டேக் ஒன் ஹெக்ஸாடெசிமல். இப்போ நான் 8500ல் ஓகே 1Cன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஓகே, லிசன், 8500ல் 1Cன்னு ஒரு இன்புட் கொடுக்கேன். அண்ட் அகெயின் 8501ல் நான் வந்து 23ன்னு ஒரு இன்புட் கொடுக்கேன். தட் இஸ் 23. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூஸ் கிடைக்குங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ 1C into 23.
1C, okay, and 2, 3. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஹெக்ஸாடெசிமலில் ஏயோட வேல்யூ என்ன? 10, B 11, right? C 12, D 13, E 14, finally F 15. ஸோ எப்போல்லாம் இந்த 15 தாண்டி எனக்கு வேல்யூஸ் போகுதோ அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு எல்சிஎம் அப்படி நான் எடுக்கணும். தட் இஸ் பாரோ வில் ஜென்ரேட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த சியோட வேல்யூ வந்து என்னது? 12. ஓகே, சியோட வேல்யூ வந்து என்னது? 12. 12 3s are, ஓகே, சியோட வேல்யூ என்னது? 12. 12 3s are எவ்வளோ? 36. ஸோ 36ன்றது வந்து எனக்கு வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் கிடையாது. ஓகே, நான் டைரெக்டாக இதில் போடுறதுக்கு இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நார்மல் மல்டிப்ளிகேஷன் நம்பர். ஸோ 12 3s are 36 அப்படின்னா 36 போட்டு நம்மளோட ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வந்து எவ்வளோ? 16. ஓகே, ஸோ 16ஆல் இதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 16 2s are 32. ஓகே, ஸோ 16 2s are 32. 32ல் போகும்போது நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 36 minus 32 2 4. ஓகே, ஸோ 16 2s are 32ல் போகும். பேலன்ஸ் வந்து எவ்வளோ? 4 2 4. ஸோ இதில் வந்து இந்த 24ன்னு நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் இல்லையா? இதில் வந்து 4 வந்து என்ன அப்படின்னா சம், சி வந்து கேரி. ஓகே, ஸோ இதில் 4 வந்து இங்கே வச்சுக்கோங்க, 2வை வந்து கேரியாக இதில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 3 1s are 3, 3 plus 2 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சியும் 2யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ 12 2s are 24. Again 24 is not a hexadecimal number. Okay, 24 is not a hexadecimal number. So 24 16. Okay, so 16 எத்தனை டைம்ஸில் போகும்? 1 டைமில் போகும், because 16 2s are 32. Okay, 116 is 16. 16 minus 8, sorry, 16 plus 8 24. So remainder வந்து எவ்வளோ நம்மளுக்கு? 8. Okay, so இது வந்து எவ்வளோ? 18. 18ல் 8 வந்து சம், 1 வந்து கேரி. ஓகே, ஸோ 18ல் 8 வந்து சம், 1 வந்து கேரி. ஸோ இதில் போட்டுக்கோங்க. ஓகே, 8 வந்து சம், 1 வந்து கேரி. ஓகே, ஸோ அகெயின் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 is 2. 2 plus 1 3. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆட் பண்ணுறதுக்கு 4 5 plus 8, 5 plus 8 எவ்வளோ? இட்ஸ் 13. ஓகே, 5 plus 8 வந்து 13. ஓகே, ஸோ 13 அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெக்ஸாடெசிமலில் அதோட வேல்யூ என்ன? D. ஓகே, 5 plus 8 வந்து 13. ஸோ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து என்ன? D. ஸோ 13 டைரெக்டாக போடக்கூடாது, Dன்னு தான் போடணும். ஸோ 3 எதுவும் கிடையாது, 0. ஓகே, ஸோ 3. இதில் இப்போ இந்த இன்புட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, தட் இஸ் 1C and 2 3 நான் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 8502ல் எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, தட் இஸ் D4. ஓகே, அண்ட் ஆல்சோ 8503ல் எனக்கு என்ன கிடைக்கும்? இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வேல்யூ எதுவும் இல்லை அப்படின்னா தட் இஸ் 0 0 3ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி வேரியஸ் நம்பர்ஸ் கொடுத்து நம்ம வந்து நம்மளோட கிட்டில் ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் வில் பி கண்டினியூட் வித் த ஒர்க்கிங். ஓகே, இதை தொடர்ந்து நான் வந்து என்னோட 8051 ஒர்க்கிங் கிட்டில் எப்படி இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு அவுட்புட் வருதுங்கிறத ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதே வேல்யூஸ் வந்து இருக்காது, பட் ஐ வில் டேக் அவுட் சம் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஓகே, யூ வில் கண்டினியூ வித் ஒர்க்கிங். கிட்டில் வந்து எல்லாமே ஹெக்ஸா கோடா மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கே வந்து 2 ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கேன்.
ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இன்புட் வந்து நான் செப்பரேட்டாக கொடுக்கணும். ஓகே. ஸோ பாருங்கள், இதில் வந்து ஒரு அட்ரஸ் லொக்கேஷன் வந்து 8100ன்னு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 8500 வந்து என்னோடய இன்புட் லொக்கேஷன். ஓகே. ஸோ நான் இதில் இருந்து தான் இன்புட் வந்து கொடுக்க போகிறேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் இன்புட் வந்து டைரெக்டாக ப்ரோக்ராம்லேயே கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ 8100 மூவ் a, ஹேஷ் டேட்டா E502. ஸோ இது வந்து என்னோட இன்புட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமுக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து 8100. ஓகே. ஸோ என்னோடய ஹெக்ஸா கோட்ஸை நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ ஓகே. இப்போ என்னோடய ஹெக்ஸா கோட்ஸ் வந்து நான் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிட்டேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ணிடணும். ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து இன்புட் கொடுக்கல. ஸோ நான் வந்து எக்ஸ்டர்னலாக தான் இன்புட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த நான் லொக்கேஷன் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 8500ங்கிற மெமரி லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ 8500ல் போய் என்னோடய இன்புட்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ தட் இஸ் 8500ங்களுக்கு போயிட்டு என்னோடய இன்புட் லொக்கேஷன்ஸ், அதாவது இன்புட்ஸ் வந்து நான் ஃபீட் பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 இன்புட் வேணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 03ன்னு ஒரு இன்புட் கொடுத்துக்கிறேன். ஸோ 03 நெக்ஸ்ட் இன்புட் நான் 03ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் கொடுத்து ரீசெட் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ நான் வந்து இன்புட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், எக்ஸிக்யூட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஸோ 8100 தான் என்னோட ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். அதை கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட்டிங்னு வரும். அதாவது ப்ரோக்ராமில் எந்த எரர்ஸுமே இல்லைனா மட்டும்தான் இந்த எக்ஸிக்யூட்டிங்னு வரும். இப்போ இதில் ஏதாவது ஒரு ஹெக்ஸா கோட் நம்ம விட்டுட்டு டைப் பண்ணால் கூட அதில் வந்து எரர் வரும். ஓகே. எக்ஸிக்யூட்டிங் வந்துட்டு ரீசெட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய அவுட்புட் வந்து 8500 ஒரே ஒரு லொக்கேஷன் தான் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்புட் கொடுத்துருப்பேன். செகண்ட் இன்புட் 8501ல் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து ஆப்ரேஷன் என்னது மல் ஏபின்னு கொடுத்துருக்கேன். ஓகே. மல் ஏபிக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் டேட்டா பாயிண்டர்னு இருக்குது இல்லையா. எதுக்கு அப்படின்னா 2 இன்புட் வந்து நான் கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய மல் ஏபிங்கிறதுல வந்து என்ன இருக்கும், மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கும். நடந்த இன்புட் வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், இன்க்ரிமெண்ட் டேட்டா பாயிண்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே. ஸோ அப்போது 8500 இதில் என்னோடய ஃபஸ்ட் இன்புட் கொடுப்பேன். இந்த இன்க்ரிமெண்ட் டேட்டா பாயிண்ட் இருக்கிற இடத்துல 8501ல் என்னோடய செகண்ட் இன்புட் கொடுப்பேன். 8502ல் என்னோடய அவுட்புட் பார்ப்பேன். ஓகே. அதாவது லோயர் ஆர்டர் பைட்ஸ் இருக்கும், இதில் வந்து என்னோடய ஹையர் ஆர்டர் பைட்ஸ் இருக்கும் 8503ல். ஸோ அப்போ அவுட்புட் வந்து எதில் பார்க்கணும், 8502ல் போய் பார்க்கணும். ஸோ நான் என்ன இன்புட் கொடுத்தேன், 0303 கொடுத்தேன். ஸோ 03 and 03 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 09. ஓகே. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 00 இருக்கும். ஓகே. 03 × 03 8502ல் 09ங்கிற அவுட்புட், 8503ல் 00ங்கிற அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம். தேங்க்யூ.